வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் ஒன்று கொடுத்துருந்தோம். இதுலேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிங்கிற கீழே நம்ம சப்போர்ட்டே போடல. இதுக்கு கீழே அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல நம்ம இருந்தோம். அதே சமயத்தில் இந்த 22,710 பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,780 அடுத்து 800 அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,850 வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோம் 22,780 அது நியராக ஓப்பன் ஆனிச்சு. அதுலேயும் 5 மினிட்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். எப்பவுமே சப்போர்ட் ஏரியாவெல்லாம் சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் இதுமாதிரி ஓப்பனில் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் அதை பிரேக் பண்ணாலும் மேலே போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல் இதில் பிரேக்லாம் பண்ணிச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபால் தான் ஆனிச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த 22,700 சப்போர்ட்டுக்கும் பார்த்தோம், அதுலேயும் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துச்சு, அதாவது 22,568 இந்த எல்லோ ஜோன் ஏரியாவுக்குள்ளே வந்தால் இங்கேருந்து மார்க்கெட் சைடு போக வாய்ப்புன்னு பார்த்தோம், அதுவும் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் நம்ம எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இறங்கிறதுன வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 49,344 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது கொடுத்துருந்தோம். அதே போல் கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அப்படியே பிரேக் பண்ணாலும் 48,658 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக அந்த 28,458 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனிச்சு. இந்த இடத்துலேருந்து இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணோன்னே இந்த எல்லோ ஜோனுக்கு இதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இந்த பிரேக் பண்ணலாம் கீழேன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தது. பிரேக் பண்ண வாய்ப்பே இல்லைங்கிறதும் சொல்லியிருந்தோம். பிரேக் பண்ணால் இங்கே சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கேருந்து பைக்கிங் தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாங்க, ஆனால் மார்க்கெட்டால் அந்தளவுக்கு பெருசாக மூவ் ஆகலை. ஆனால் அது ஏன்னு தெரில. இந்த செல்லிங் வந்ததுக்கான காரணம் தான் எனக்கும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, தீக்காலம் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம் ஒரு ரேஞ்சு, அந்த ரேஞ்சு அதுவும் பிரேக் பண்ணி கீழே போயிருந்துச்சு. இது சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து ரேஞ்சை மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தேன். அது 75,105க்கு மேலே அப் சைடு இருக்கும். அதே போல் 74,245 கீழே டவுன் சைடுங்க மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஈஸியாக டவுன் பண்ணுச்சு. சரி ஓகே, வீக்லி கேண்டில் செட்டப் படி திங்கக்கிழமையிலேருந்து என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி கேண்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா கிளியரான ஒரு டோஜி போட்டுருக்காங்க. டோஜிங்கிறதோட இது வந்து கிளியராக டோஜி தான் போட்டுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த டோஜிக்கு கீழே வீக்லி கேண்ட் செட்டப் படி இந்த டோஜிக்கு கீழே போகும்போது மார்க்கெட் இறங்கத்தின வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த டோஜியை பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்பு. அந்த மாதிரி தான் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே, நம்ம டே கேண்டில் பார்ப்போம். இதன்படி பார்த்தோம்னா இது அப்பும் இல்லை டவுனும் இல்லை, நியூட்ரலாக முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா முதல் நாள் கேண்டிலோட அவுட் சைட் கேண்டில் போட்டுருக்காங்க. இந்தமாரி போட்டாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். மேலேயும் பிரேக் பண்ணியிருக்கு, கீழேயும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து அப் சைடு இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே, இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா இந்த வீக் லோ தான் ஆக்சுவலாக க்ரீனாக போட்டுப்போம். 22,305 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து நம்ம ஃபால் முடிவு பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு இருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோன் போட்டிருக்கோம். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இந்த பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் மட்டும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். நம்ம மேலே சப்போர்ட்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 22,600 எல்லோ ஜோனுக்கு மேலே. எல்லோ ஜோனுங்கிறதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், அதாவது 22,550 55 இந்த ஏரியாவுக்குள்ளே. அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பார்த்து 22,625 22,710 22,794 இன்றைக்கி போன ஹை ஆமாம். சரி ஓகே, இப்போ இதில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கீழே சப்போர்ட் கொஞ்சம் போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ்லாம் மாற்றிருக்கேன். அந்த 22,456ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அதாவது 22,348 நம்ம புதுசாக போட்டிருக்கோம். 22,305 முன்னாடி போட்டிருந்தது. அதுபோல் 22,213 அடுத்து 22,079. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு பார்த்தோம்னா கீழே ஒரு எல்லோ ஜோனாக போட்டுருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா கீழே எல்லோ ஜோன் போட்டிருக்கேன், மேலே எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். இதுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் தான் இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த மேலே எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு பார்த்து வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துலேருந்து. 22,550க்கு மேலே மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,087 வரைக்கும் கூட இறங்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஒருவேளை இந்த ரெண்டு எல்லோ ஜோனுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சைட்வேஸ் முடிஞ்சாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம். அது ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னா இது முன்னாடி சொல்லியிருந்தேன், இதுக்கான செட்டப் முன்னாடி சொல்லிட்டேன் டேயில். இப்போ இந்த வீக்லி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டோஜி போட்டுருக்காங்க. இந்த டோஜிக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி தான் போட்டுருக்காங்க, அதுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் என்னென்னா இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல, அதுதான் இதில் ஒரு மைனஸ். சரி, ஓகே, இது வந்து நம்ம ஆக்சுவலாக க்ளோசிங் கொடுக்காட்டினாலும் இந்த கேண்டிலோட லோ, அதாவது 48,363 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கத்தான் வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து வீக்லி கேண்டிலோட செட்டப் படி. இதை டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோன்னா அவுட் சைட் கேண்டில். இதோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதுதான் டே கேண்டில் செட்டப் பண்ணி அப்படி தான் சொல்லுது. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இது சப்போர்ட் பார்த்தோம்னா இன்றைக்கோட லோ பார்த்தோம்னா 48,659ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த விக்கோட லோ, அதாவது 48,382 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 48,146, அதுக்கு அடுத்தது 47,899. சரி, ஓகே, இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 49,174, 49,057ன்னு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 49,174 அடுத்த பக்கத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 49,529 ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை 49,974ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஜோனாக தான் போட முடியும். நம்ம எல்லோ ஜோனை இந்த இடத்துல போட்டுருவோம். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் கொடுத்துருப்போம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இன்னையோட டேயோட லோ 48,659, இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக் இறங்கத்தின வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து அப்சைடு திருப்பி இந்த ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த இன்றைக்கி டேவோட லோ இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடைப்பட்ட பகுதியில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும். அதாவது 48,650க்கும் 49,174 எல்லோ ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் நிஃப்டி ஸ்டைலில் தான் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.